வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் 2வது நாளாக நடைபெறும் பாஜக தேசிய குழு கூட்டம். பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் மத்தியில் உரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நட்டா. மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக இதுவரை 450 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வரை மிச்சமாவதாகவும் தகவல். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இந்த 2.5 வருஷத்துல இந்த திட்டத்தில் மட்டும் 450 கோடி பயணங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நீங்க பயனடைஞ்சிருக்கிறீங்க. சீர்காழி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வைத்தீஸ்வரன் கோவிலில் சாமி தரிசனம். குதிரை வண்டியிலும் பயணம் செய்ததால் தொண்டர்கள் உற்சாகம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்களில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்று தகவல். 1 அல்லது 2 இடங்களை மக்கள் நீதி மய்யத்திற்கு காங்கிரஸ் வழங்க உள்ளதாகவும் தகவல். எம்எல்ஏ விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில் தான் நீடிக்கிறார். சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் குழு தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராஜேஷ்குமார் திட்டவட்டம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 11 மணிக்கு பதிலாக முன்கூட்டியே நிறுத்தப்பட்ட புறநகர் மின்சார ரயில்கள் பராமரிப்பு பணியால் மாலை 3:15 மணி வரை ரத்து. செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் ரத்தால் தவித்த பயணிகள். மாலை வரை ரயில்கள் இயக்கப்படாது என்பதால் வெறிச்சோடிய ரயில் நிலையங்கள். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நாளை சென்னை பனையூரில் நடைபெறுகிறது. மாவட்ட தலைமை நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி 2 பெண்கள் உயிரிழப்பு. யானையை பிடிக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். கேரளாவின் வயநாட்டில் யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி. காட்டு விலங்குகளின் தாக்குதலை தடுக்க வனத்துறையிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. கிருஷ்ணகிரி எம்பி செல்லக்குமாருக்கு சொந்த தொகுதியிலேயே எதிர்ப்பு. மீண்டும் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். நாடாளுமன்ற தேர்தலின் போது சட்டவிரோத மது விற்பனையை தடுக்கும் விதமாக அனைத்து மதுபான கூடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த உத்தரவு. சிசிடிவி பொருத்தாவிட்டால் மதுக்கூட ஒப்பந்ததாரின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே ஐயம்பட்டியில் ஜல்லிக்கட்டு. 700 காளைகளுடன் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. கர்நாடகாவின் பெலகாவில் துப்புரவு பணியாளராக பணியாற்றிய இடத்திலேயே மேயரான பெண். பாஜக சார்பில் மேயராக பதவியேற்றுக் கொண்டார். சென்னை அருகே படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் விஜயை காண்பதற்காக குவிந்த ரசிகர்கள். வீட்டின் மாடியில் இருந்தவாறு கையை அசைத்ததால் உற்சாகம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மாற்றுக் கட்சியர் அதிமுகவில் இணையக்கூடிய நிகழ்ச்சியில் இபிஎஸ் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எங்கு அதிகமாக மக்கள் வசிக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிளினிக்கை கொண்டு வந்தோம். அந்த ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதையும் மூடிவிட்டாங்க. இன்னைக்கு அம்மா மினிக்கிளினிக் மூலமாக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் அங்கேயே சிகிச்சை பெறலாம். ஒவ்வொரு அம்மா மினிக்கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் பரிசார்த்த முறையே அந்த செயல் திட்டம் சிறப்பாக இருந்தால் அது நிரந்தரமாக நாங்கள் வழிவகை செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து திட்டத்தை நாங்கள் திறந்து வைத்தோம். இந்த வெளியா திமுக முதலமைச்சர் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல்
அதையும் மூடிய பெருமை விடியா திமுக முதலமைச்சரை செஞ்சிருக்காங்க. அதே போல இன்னைக்கு ஏழை எளியோர் கிராமத்தில் இருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி அம்மாவில் அந்த முதியோர் உதவித்தொகை உயர்த்தினார்கள். நான் முதலமைச்சர் அம்மாவுடைய அரசு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது அமைச்சர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். எங்கே சென்றாலும் பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த உழைக்கின்ற முதியோர்கள் எங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளிக்கிறார்கள். அதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்னிடத்திலே தெரிவித்தவுடன் நான் முதலமைச்சர் காலத்தில் சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்து சுமார் தமிழ்நாடு 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை துவக்கி சுமார் 85% முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதற்காக சொல்லி சொன்னா பொன்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அப்பா கண்ட கனவு ஏழைகளை உயர்த்த வேண்டும், ஏழைகள் வாழ்விலே மாற வேண்டும், அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு எந்தெந்த வகையிலே உதவி புரிய வேண்டுமோ அதையெல்லாம் அதிமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருவரும் தலைவர்கள் வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்படுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஏழைகளுடைய நிலைத்தான் சிந்திக்கக்கூடிய அரசாங்கமா அம்மாவுடைய அரசு இருந்தது. அது கல்வி இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு எந்த துறையிலா இருந்தாலும் அவர்கள் ஏற்றம் வருவதற்கு அதிமுக அரசு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவர்கள் உயர்கல்வி வரை குறைந்த கட்டணத்திலே கல்வி எடுப்பதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிக அளவிலே திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்திலே கொண்டு வந்த பெருமை அதிமுக வைத்தார். உடைய ஆட்சியில் என்ன செய்தீர்கள்? எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? இங்கே கூட அறிவிச்சவர்களுக்கு கொடுத்தார்கள். வெள்ளப்பள்ளம் தடுப்பணை ரூபாய் 33 கோடியில கட்டி தண்ணி தேங்கி இந்த பகுதி மக்களுக்கு நிலத்தடி சிறப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்த அரசாங்கம். 12 தடுப்பணை கட்டினோம். கடலையில் உப்புகாரர்களுக்கு ரெகுலேட்டரை அமைத்தோம். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையை நன்மை செய்யணுமோ அத்தனை வகையில் நன்மை செய்யணும். எல்லாம் அதிமுக அரசு செய்த சாதனைகள் என்பதை நேரங்களை பட்டியலிட்டக்கார விடைபெற்றுகிறேன். அதுக்கு மேலாக இன்றைக்கு நீட் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஸ்டாலின். அந்த நீட் தேர்வை திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சு இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே மாநில மாநாட்டிலே அந்த கையொப்ப வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காலிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும். மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும். கவர்ச்சிகளால் பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக. அது மட்டுமல்ல, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்கு பதிலாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த பகுதியெல்லாம் கிராமப்புற பகுதி. நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், அரசாங்க பள்ளியில படித்தவன். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நனவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் போட்டது. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நீட் தேர்வுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்
41%, 3,80,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், 41% இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்வு செய்து இன்றைக்கு மருத்துவ இடத்துக்கு போனாங்க, மருத்துவ கல்வி பயில்வதற்காக போனாங்க. எவ்வளவு? 41% படிக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள், சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிப்பதற்காக சென்றார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது மருத்துவ இடம், அரசருடைய மருத்துவ இடஒதுக்கீடு 3,145 இடம். 3,145 இடத்துல சுமார் 41% படிக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் போயிருக்கிறாங்கன்னா அவருடைய ஏழ்மை நிலையை சிந்தித்து பார்த்தோம். அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக ஆட்சி செய்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2,160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வியில் படிக்கிறார்கள், பல் மருத்துவர்களில் படிக்கிறார்கள். இது சாதனை அல்லவா? அதற்கு மேல் ஒருபடி முதற்கட்டமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்க உள் இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு மருத்துவர்கள் இடம் கிடைத்து விட்டது, ஆனால் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் எங்களால் செலுத்த முடியவில்லை. நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள், அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடுத்தத்திலே வாழுகின்ற மக்களுக்கு எங்கே மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியும்? நாம் ஏழ்மையில் இருக்கின்றோம், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னார்கள். அவருடைய வழியை புரிந்து அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழுவதும் கல்வி கடனை செலுத்தும், கல்வி கட்டணத்தை செலுத்தும் அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரி. இதுதான் அண்ணாதிமுக சாதனை. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் ஒரு திட்டமாவது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்தா சொல்லுங்க, கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, கடவரி ஏத்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏத்திட்டாங்க. கரண்ட் எப்ப வருது எப்ப போகுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். அப்பொழுதுதான் அவர்கள் முழுமையாக அவருடைய வயலுக்கு நீரை பாய்ச்சி விளைச்சல் கிடைக்கும். அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசு. அதோட ஆதரவு குமாரமங்கலம் இடையே ஒரு தடுப்பணை வேண்டும் என்று சொன்னீர்கள். அம்மா இருக்கின்ற கூட அந்த அணையை சாங்ஷன் பண்ணி நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் போது 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்த அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நன்மைகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னாலே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வைத்து பேசுகிறார், அவருடைய கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் வர வேண்டும். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் கூட இஸ்லாமிய பெருமக்களுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஏன் 3 வருஷமா கண்ணு தெரியாதா முதலமைச்சருக்கு? 3 ஆண்டு காலம் இஸ்லாமிய பெருமக்களை கண்டுகொள்ளவே இல்லை. நேற்றைய தினம் அந்த இஸ்லாமிய பெருமக்களை அழைத்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை என்று இப்பொழுதுதான் இன்றைய முதலமைச்சருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அவர்களை சந்தித்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டதாக பத்திரிகைகளை பார்த்தேன்.